நம்ம மம்மி தேவி சேனலில் வந்து இன்றைக்கி வந்து புதினா இடியாப்பம் பண்ண போகிறோம். நம்ம நவதானிய இடியாப்பம்னு கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து புதினா இடியாப்பம். நம்ம புதினா வச்சு தான் பண்ணுறோம். புதினா வந்து ஒரு கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இடியாப்பம் மாவு இருக்குல்ல, அரைச்சி வச்சுருப்போம்ல வீட்டில், அதில் வந்து இடியாப்பம் மாவு போட்டுக்கிடுவோம். இடியாப்பம் மாவு வந்து ஒரு 2 கரண்டி போட்டுட்டேன் நான். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம அந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம இந்த புதினா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த புதினாவை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். மாவில் ஊற்றி பிணையுவோம். இப்போ மாவை பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இட்லி சட்டியை வந்து ஸ்டவ்வில் வச்சிட்டோம். இப்போ இடியாப்பத்தை புளியுவோம். புளிஞ்சிட்டோம். நம்ம வெந்த பிறகு எடுத்து காமிக்கிறேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இது வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், புதினா இடியாப்பத்தை எப்படி வெந்திருக்குதுன்னு. நீங்களும் இதை செஞ்சு வீட்டில் பாருங்கள். இது வந்து கார சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னி உங்கள் இஷ்டம், என்ன வேணாலும் வச்சு இதில் சாப்பிட்டுக்கலாம். மம்மி தேவி சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.